أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே மினா அரஃபா குறித்த சட்டங்கள், சிறப்புகள், அங்கு செய்ய வேண்டிய அமல்கள் குறித்த அனைத்து தகவல்களும் பல காணொளிகள் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக இன்று முஸ்தலிஃபாவில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய சட்டங்கள் என்ன, முஸ்தலிஃபாவினுடைய சிறப்புகள் என்ன, வரலாறுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்ல எத்தனைத்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போன்ற ஒரு மனிதர், அவர் அல்லாஹுவை குறித்து ஒரு தவறான வார்த்தைகளில் பேசி கொண்டிருந்தார். எப்படி பேசுறாருன்னா, யா அல்லாஹ் நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உன் வீட்டுக்கு வரேன், உன்னுடைய வீட்டை நான் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன், கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறேன், நீ எங்க படுத்திருப்பன்னு சொல்லு, உன்னுடைய காலை பிடிச்சி அமுக்கி விடுறேன், யாரெல்லாம் நான் உனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன், உனக்கு நான் முதுகு தேய்ச்சி விடுறேன், உனக்கு நான் சமைச்சு போடுறேன், உன் வீட்டினுடைய பாத்திரங்களை கழுகி விடுறேன், யாரெல்லாம் நீ எங்க இருக்குன்னு சொல்லு, யாரெல்லாம் நான் இதெல்லாம் நான் உனக்காக வேண்டி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன், உன் மேல நான் ரொம்ப முகப்பத்தா இருக்கிறேன், உனக்காக வேண்டி இது போன்ற காரியங்கள் எல்லாம் நான் செய்ய தயாரா இருக்கிறேன், உன்னுடைய துணிமணிகளை நான் துவைத்து போட காத்திருக்கிறேன் என்றெல்லாம் அந்த மனிதர் பிதற்றி கொண்டு சுற்றி கொண்டிருந்தார். இதனை கேள்விப்பட்ட மக்கள், இதனை அறிந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, அவனுக்குன்னு ஒரு இருப்பிடம் பூமியில கிடையாது என்கிற போது இவர் என்ன சொல்றாரு, நான் கை அமுக்கி விடுறேன், கால் அமுக்கி விடுறேன், நீ தூங்கும் போது நான் விசிறி விட்டுக்கிட்டு இருக்கிறேன், சோறாக்கி போடுறேன், பாத்திரம் மட்டும் கழுவி விடுறேன்னாக்க இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு. இப்படி எல்லாம் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், என்னவென்று நீங்கள் கூப்பிட்டு விசாரியுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சில பேர் வந்து சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாம இருக்கும் போதே இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த மனிதன் யார் என்று விசாரித்து அவரை அழைத்து வர சொல்லுகிறார். அவர் அழைத்து வந்த உடனே அப்ப அவர் சொல்றார், என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லுகிறாயாமே? ஆமா, நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் அல்லாஹ் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துறேன், நான் அவனுக்கு கை அமுக்கி விட தயாரா இருக்கிறேன், கால் அமுக்கி விட தயாரா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இப்படியே நீ சொல்லிட்டு இருந்தா நான் உன்னை கொன்றுவேன், மரண தண்டனை கொடுத்து விடுவேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பேசி கொண்டிருக்கும் போது அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது. என்ன வஹி வருதுன்னா, அல்லாஹ்வுக்கு இந்த மனுஷன் ரொம்ப வேண்டப்பட்டவர், அல்லாஹ்வினுடைய அன்புக்கு பாத்திரமானவர், அதனால இவரை நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருது இவர் சம்பந்தமா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கை அமுக்கி விடுறேன், கால் அமுக்கி விடுறேங்கிறது என்று சொல்லி ஷிர்கான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். இவருக்கு அல்லாஹ் தஆலா வக்காலத்து வாங்கி கொண்டு இப்படி சொல்லுகிறானே என்று சந்தேகம் ஏற்பட்டது. அப்ப அல்லாஹ் தஆலா மீண்டும் வஹி அறிவிக்கிறான். என்ன வஹி அறிவிக்கிறான், இந்த மனிதர் என் மீது பேரன்பு கொண்டவராக இருக்கிறார், பெரிய அன்பு வச்சிருக்கிறான், ஆனா தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. அதனால இவரு முறைப்படி தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் காட்டி கொடுங்கள் மூசா, இவர் சரியான மனிதர், நல்ல மனிதர் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறான். இதை நான் எதற்காக வேண்டி சொல்றேன்னா, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல அழகாக சொல்லுவான், ஃபஇதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின், அரஃபாவுல தங்கி இருந்து உங்களுடைய காரியங்கள்லாம் முடித்து கொண்டு விட்டால், ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், முஸ்தலிஃபால மஷ்அருல் ஹராம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தங்கி இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், திக்ரு செய்யுங்கள். வதுக்குருஹு கமா ஹதாக்கும்,
இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுத்த பிரகாரம், சொல்லி கொடுத்த பிரகாரம், நேர்வழி காட்டிய அடிப்படையில் நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். வா இன் குன்தும் மின் கபிலிஹி லமினல் லாலீன். இதற்கு முன்னால் நீங்கள் இன்னதுதான் சரியான வழி என்று தெரியாமல் வழிகேட்டில் இருந்தீர்கள், இப்பொழுது நான் உங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவிலே 198வது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் சார்ந்த அந்த மனிதருக்கு எப்படி அல்லாஹுவை வந்து திக்ரு செய்யணும், எப்படி அல்லாஹுவை புகழணும், அல்லாஹுவினுடைய அன்பை பெறுவதற்கு என்ன வழி என்று தெரியாமல் தான் சோறாக்கி தரேன், சமைச்சு தரேன், கை கால் அமைக்க விடுறேன்லாம் சொல்லிட்டு இருந்தது. அது அல்ல முறை. வாங்க நீங்க சுபஹான் அல்லாஹ் சொல்லுங்க, லாயிலாக எல்லாத்து சுபஹானக்கு எண்ணி குன்துமில் ஆலிமீன் என்று சொல்லுங்கள் என்கிற அந்த வழிமுறையை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அழகாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம முஸ்தலிஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய காலங்களில் அதிகமாக நாம் திக்ர்கள் செய்ய வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு மினாவில் என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும், அரஃபாவில் நீங்க என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை போன்றது ஒரு அமல்களையே நீங்க இங்கேயும் செஞ்சுட்டு வாங்க. மினாவில் 10 வகையான அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அரஃபாவில் 12 வகையான அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த 12 வகையான அமல்களை இங்க நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க என்று நான் உங்களுக்கு அன்போடு கூறிக்கொள்கிறேன். இந்த முஸ்தலிஃபா அப்படிங்கிறது மினாவுக்கும் அரஃபாவுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இது அரஃபாவிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது சுமார் ஒரு 9.5 கிலோமீட்டர், 9.6 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு இடம். இந்த இடத்துல தான் ஏறத்தாழ 40 லட்சம் பேரோ 45 லட்சம் பேரோ இங்குதான் தங்கியிருக்கிறார்கள் ஒரு நாள் இரவை. அதனால் இந்த இடத்தில் நாம் தங்குவது வாஜிப். முஸ்தலிஃபாவில் ஒவ்வொரு ஹாஜியும் தங்க வேண்டும் என்பது வாஜிபான ஒரு அமலாக இருக்கிறது. மஷருல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் முஸ்தலிஃபாவில் தான் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்துல தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்துல தான் தங்கி இருந்தார்கள் என்பதாக ஹதீசுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த மஷருல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய தளத்தில் தான் தங்கி இருந்து குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்ததாக வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய முறைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மினாவில், முஸ்தலிஃபாவில், அரஃபாவில் ஒவ்வொரு இடத்துலையாக போய் நின்று கொண்டு அந்தந்த இடங்களில் என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததாக ஒரு வரலாறு ஒன்று பதிவாகி இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். அரஃபாவில் மக்ரிபுடைய நேரத்தில், மக்ரிபுடைய நேரம் தொடங்கின பிறகுதான் அரஃபாவில் இருந்து நாம் புறப்பட்டு வர வேண்டும். அங்கிருந்து புறப்பட்டு வரும் பொழுது வழி நெடுகிலும் திக்ரு ஃபிக்ருகளிலேயே தொடர்ந்து நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அந்த திக்ருகளில் இருந்து, இறை நினைவில் இருந்து எந்த வகையிலுமே நாம் விலகிவிடக்கூடாது. வருகிற வழியில யாருக்கும் சிரமம் தரக்கூடாது, அது முக்கியமானது. அடுத்தவர்களை துன்புறுத்துவதோ, ஹாரன் அடித்து கொண்டு வண்டிகளை செலுத்துவதோ அல்லது மற்றவர்களுக்கு துன்புறுத்தும் வகையில் ரோடுகள்ல, தார் சாலைகள்ல உட்கார்ந்து இருப்பது, படுத்திருப்பது போன்ற காரியங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். முஸ்தலிஃபாவுக்குள்ள நாம வந்ததுமே நாம் குளித்துக் கொள்வது முஸ்தஹப். வேண்டுமென்றால் நாம் குளித்துக் கொள்ளலாம். அதே போல முஸ்தலிஃபாவுல குஸக் என்று ஒரு இடம் இருக்கிறது, ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை மேல், மலையினுடைய 2 பக்கமும் தங்குவது சிறப்பானது என்பதாக நமக்கு ஃபிக்ஹ் கலை வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போல முஸ்தலிஃபாவுல இருட்டான பகுதிகளில், மலையினுடைய உச்சிகள்ல, மலை மேடுகள்ல நாம் தனியாக தங்கக்கூடாது. நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரே இடங்களில் தான் நாம் தங்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். மக்ரிபையும் இஷாவையும் நாம் முஸ்தலிஃபாவில் சேர்த்து தொழுக வேண்டும்.
இது ஒரு முக்கியமான கடமைகளில் ஒன்று. அரஃபாவிலிருந்து நான் முஸ்தலிஃபாவுக்கு வருகிற வழியில் இடையிலேயே மகரிபுடைய நேரம் வந்துட்டாலும் இஷாவுடைய நேரம் வந்துட்டாலும் இடையில வழிகளில் எல்லாம் எங்கேயுமே நான் தொழுகாம முஸ்தலிஃபாவிற்கு வந்துதான் நாம் தொழுக வேண்டும். முன்கூட்டியே நம்ம வந்துட்டோம், முஸ்தலிஃபாவுக்கு நம்ம முன்கூட்டியே வந்துட்டோம், இருட்டுன ஒரு அரை மணி நேரத்துல வந்துட்டோம்னு வைங்களேன், மகரிபுடைய நேரத்திலேயே நம்ம வந்து விட்டாலும் மகரிபுடைய நேரத்திலேயே நாம் அங்க தொழுக கூடாது. இஷாவுடைய நேரம் வந்த பிறகுதான் மகரிபையும் இஷாவையும் நாம் சேர்த்து தொழுக வேண்டும். இதுல என்னன்னா, ஒரு பாங்கு சொல்லி ஒரு இகாமத்து சொல்லி 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுது விட வேண்டும். முதல்ல மகரிபை தான் 3 ரக்காத்துகளாக தொழுக வேண்டும். அதற்கு பிறகு இஷாவை 2 ரக்காத்துகளாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஜம்மு கஸ்ரு பண்ணி தொழுது கொள்ள வேண்டும். இந்த 2 தொழுகைக்கு இடையே, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் சுன்னத் நஃபில்கள் எதுவும் தொழுகக்கூடாது. மகரிபை தொழுதுட்டு ரொம்ப நேரம் இடைவெளி விட்டுட்டோம்னாக்க பிறகு நாம் மீண்டும் இகாமத்து சொல்லிதான் தொழுக வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல மகரிபையும் இஷாவையும் அங்கு முஸ்தலிஃபாவில தொழுது முடித்த பிறகு நாம் சுன்னத்துகளை தொழுகலாம், வித்ர் வாஜிபுகளை தொழுகலாம். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இரவு முழுவதும் நின்று தொழுது கொண்டிருக்கலாம். அங்கு இபாதத்து செய்வதுதான் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இஷாவுடைய நேரத்துல மகரிபையும் இஷாவையும் நாம் தொழுதாலும் கூட மகரிபை கலா என்று நாம் சொல்லக்கூடாது. மகரிபை கலா என்று சொல்லக்கூடாது. அதாவாக அதற்குரிய நேரத்தில் தான் நான் தொழுகிறேன் என்று நியத்து செய்து கொண்டுதான் நாம் தொழுக வேண்டும். அதே போல முஸ்தலிஃபால ஜம்மு கஸ்ரு செய்து இமாம் ஜமாத்தோடும் தொழுகலாம். ஏன்னா அந்த மாதிரி கூட்டமா 10 பேரோட சேர்ந்து வந்திருக்கிறவர்கள் இமாம் ஜமாத்தோடையும் தொழுகலாம். ஒரு இமாம், ஆண் இமாம் தொழுக வைப்பார், பின்னால் ஆண்கள் நின்று கொள்வார்கள். கொஞ்ச தூரம் கேப், ஒரு சஃபுடைய கேப்பை விட்டுட்டு அதற்கு பின்னால் பெண்கள் நின்று கொள்ளலாம். இப்படியாக நின்று தொழுது கொள்ளலாம் ஜமாத்தோடு. இல்ல ஒரு ஆளு 2 ஆளு நாங்க தனியா தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தனியாகவும் ஜம்மு கஸ்ரு செய்து நீங்கள் தொழுது கொள்ளலாம். அதே போல முஸ்தலிஃபாவோட நீங்க ஒரு இடத்துல தொழுது இருக்கீங்க, தொழுது முடிச்சிட்டு எல்லாம் இதுதான் முஸ்தலிஃபா என்ற எண்ணத்தோடு நீங்க அங்கேயே தங்கி இருக்கிறீங்க. நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடம் முஸ்தலிஃபாவே இல்லை, இது முஸ்தலிஃபாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடம், இன்னும் முஸ்தலிஃபாவுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா, இன்னும் 1/2 கிலோமீட்டர் போகணுமா என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்க மீண்டும் எந்த இடம் முஸ்தலிஃபா என்று தேடி சென்று அங்க போய் மீண்டும் நீங்கள் தொழுக வேண்டும். ஏன்னா நீங்க ஏற்கனவே தொழுது முஸ்தலிஃபால தொழுகல, முஸ்தலிஃபாவுக்கு வெளியில நீங்க தொழுது இருக்கீங்க. அதனால மீண்டும் முஸ்தலிஃபாவுக்கு உள்ள போய் அந்த மகரிபையும் இஷாவையும் ஜம்மு கஸ்ரு செய்து தொழுக வேண்டும். அதே போல முதல்ல மகரிபு தான் தொழுகணும், பிறகு இஷாவை தான் தொழுகணும். இதை மாற்றி தொழுக கூடாது. இஷாவுடைய நேரம் வந்துருச்சு, அதெல்லாம் நான் இஷாவை முதல்ல தொழுதுறேன் என்று சொல்லி இஷாவை தொழுதுட்டு அதுக்கப்புறம் மகரிபை நான் தொழுகிறேன் என்று சொன்னால் அந்த தொழுகையாகவே ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் நீங்கள் முதலில் மகரிபையும் 2வதாக இஷாவையும் தான் நீங்கள் தொழுக வேண்டும். வரிசை பிரகாரம் தான் நீங்க தொழுக வேண்டும். அதே போல முஸ்தலிஃபாவுக்கு அரஃபால இருந்து நீங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க. நானெல்லாம் ஏறத்தாழ ஒரு 15 வருடங்களாக ஹஜ்ஜிக்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன். அதுல ஒவ்வொரு வருஷமும் அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவது வித்தியாசமாக இருக்கும். ஒரு வருஷம் மகரிபுடைய நேரத்திலேயே அரஃபால இருந்து புறப்பட்டு மகரிபுடைய நேரத்திலேயே முஸ்தலிஃபாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒரு வருடம் ஃபஜ்ருக்கு நெருக்கமான நேரத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம், நள்ளிரவில் வந்து சேர்ந்திருக்கிறோம். 10 பஸ்ஸுகளோடு எங்களுடைய நிறுவனத்தின் ஹாஜிகள் எல்லாரும் ஒன்னா வருவோம். ஆனா அங்க வந்து பார்த்தோம்னா ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் கிடப்போம். இப்படியெல்லாம் பல காட்சிகள் அங்கே இருக்கிறது. அதனால நீங்க வருகிறவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னாலேயே முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டீங்கன்னா மகரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபாவில் தொழுது கொள்ளுங்கள். நீங்க ஃபஜ்ருடைய நேரம் வரையிலுமே முஸ்தலிஃபாவுக்கு வரல, ஃபஜ்ருடைய நேரம் உதயமாக போகுது, வந்துட போகுது என்று நீங்கள் அஞ்சினால், சுபு சாதிக்கு வந்து விட்டது என்று நீங்கள் அஞ்சினால்
இடையிலே நீங்க மகரிபியும் இஷாவையும் தொழுது கொள்ளுங்கள். அது முஸ்தலிஃபாவுக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தொழுது கொள்ளலாம், தொழுகுவது கூடுமானதாக கருதப்படுகிறது. முஸ்தலிஃபாவில் மகரிபி இஷாவையும் தொழுகுவது வாஜிபாகும். முஸ்தலிஃபாவில் தங்கிறது ஒரு வாஜிபு, முஸ்தலிஃபாவில் மகரிபி இஷாவையும் ஜம்மு கசரு செய்து தொழுகுவது ஒரு வாஜிப். நீங்க முஸ்தலிஃபாவில் தங்காமல் போய்விட்டால் உங்க மேல தம்மு ஒரு ஆடு கொடுத்து பலியிடுவது உங்கள் மீது கடமையாகிவிடும் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். இப்ப அப்ப அங்க வந்து தங்கிட்டோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்துட்டதாக நினைத்துக் கொள்ளுங்களேன். 10 மணிக்கு வந்துட்டீங்க, நைட்டெல்லாம் அங்க தங்கி இருக்கிறீங்க. இரவெல்லாம் நீங்க என்னென்ன மாதிரியான திக்குகள் செய்யலாம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த திக்குகளை செய்து கொண்டிருங்கள். தகஜ தொழுகுங்க, ஏதோ குர்ஆன் ஓதி கொண்டிருங்கள், அல்ஹம்து சூரா ஓதி கொண்டிருங்கள், அமல்களை செய்து கொண்டே இருங்கள் இரவு முழுவதும். ஃபஜ்ருடைய நேரம் வந்த பிறகு நீங்க அங்க ஃபஜ்ரு தொழுதுட்டு தான் மீனாவுக்கு புறப்படணும். சுபு சாதிக்கு வந்ததுமே ஃபஜ்ருடைய தொழுகைய ஜமாத்துடனோ அல்லது தனியாகவோ நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். முஸ்தலிஃபாவில் நீங்க தங்கலனா உங்கள் மீது தம்மு வாஜிபாகிவிடும். அதே போல சுபுகுடைய நேரம் வரையில அங்க தங்கியிருப்பதும் வாஜிப். சுபு நேரத்துக்கு முன்னாலே நீங்க புறப்பட்டு போயிடக்கூடாது. ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அல்லது பெண்கள் அங்க தங்குவதற்கு சிறுநீர் மலம் கழிப்பதற்கு சரியான போதிய இடங்கள் இல்லை என்பது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள், நிர்பந்த நிலைகள் ஏற்பட்டால் அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து போகிறது தப்பு இல்லை. அப்படி போயிட்டாலும் உங்க மேல தம்மு வாஜிபாக ஆகாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கூட்ட நெரிசல்கள் என்பது அங்கு சாதாரணமாகவே இருக்கும். அதெல்லாம் நம்ம சமாளித்து கொண்டுதான் நாம் அங்க இருக்க வேண்டும். அதே போல அந்த முஸ்தலிஃபால வாதி ஹசீர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் நாம் தங்கக்கூடாது. ஏனென்றால் அங்குதான் யானைப்படை யுத்தம் நடந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வினுடைய தண்டனை இறங்கிய இடம். அதனால் அந்த இடத்தில் நாம் தங்கக்கூடாது. அது வந்து முஸ்தலிஃபாவுக்கு பக்கத்திலேயே இருக்குது. சுபுகுடைய நேரம் வர்றதுக்கு முன்னாலேயே சுபுகு தொழுக கூடாது. ஏனென்றால் அந்த நம்ம பஸ்ஸுல வள்ளிம்களுடைய அந்த பஸ்ஸுகள் நம்மை சுபுடைய நேரம் வந்துருச்சு தொழுகுங்க அப்படின்னு சொல்லி டிரைவர்கள் சும்மா கத்தின்னு சொல்லிடுவான். யதார்த்தமா அவன் சொல்லிடுவான், நான் சீக்கிரமா இங்கிருந்து புரண்டு போயிடலாமே என்று சொல்லி நேரத்துக்கு முன்னாலே நேரம் வந்து விட்டதாக சொல்லுவார்கள். அப்படி எல்லாம் நீங்கள் பார்க்காமல் ஏற்கனவே ஃபஜ்ருடைய நேரம் என்ன என்று நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மினாவில் இருக்கும்போது ஃபஜ்ருடைய நேரம் என்ன, மக்காவில் இருக்கும்போது நமக்கு ஃபஜ்ருடைய நேரம் என்ன, எல்லாம் நமக்கு தெரியும், போன்ல இருக்குது இன்னைக்கு. அதெல்லாம் கவனமா பார்த்திருந்து ஃபஜ்ருடைய நேரம் வந்த பிறகு ஃபஜ்ருடைய பாங்க சொல்லி இமாம் ஜமாத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் அங்கே தொழுது கொள்ள வேண்டும். ஃபஜ்ருடைய நேரம் வரத்துக்கு வந்து விட்டது என்று சொல்லி இன்று முஸ்தலிஃபாவில் ஒரு குண்டு போடுவார்கள், ஒரு வெடி வெடிப்பார்கள். அந்த வெடி சப்தம் தான் அடையாளம். இப்ப நவீனமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கிளாக் டவர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாங்கு சொல்வதற்கு முன்னாலும் கிளாக் டவரினுடைய உச்சியில அந்த நிலாப்புறையெல்லாம் இருக்குது அல்லவா, அதுல வெளிச்சம் வரும், லைட்டுகள் எரியும், கலர் வண்ண லைட்டுகள் அங்கு எரியும். இதை பார்த்து விட்டு நீங்கள் ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல மினாவில தங்கி இருக்கும் பொழுதுதான் நாம 70 கற்களை பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அக்கபா 3 ஷைத்தான்களுக்கும் 4 நாட்கள் கல்லடிக்க வேண்டும். 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களுக்கும் தேவையான 70 கற்களை நாம் பொறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கல்லை நாம் சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது ஆகுமானது. ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு தண்ணியை ஊற்றி சுத்தமாக வைத்துக் கொள்வது ஆகுமானது தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபா குறித்து அழகான ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ் தர்கீப் வ தர்ஹீப் என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் கஃபரலி அரஃபாத்தின் வகைல் மஷரில் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களே, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள்.
அவங்க வந்து அல்லாஹு தாலா சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னவென்றால், அரஃபாத்துல தங்கினவர்களுக்கும் இந்த முஸ்தலிஃபாவில் தங்கினவர்களுக்கும் அல்லாஹு தாலா முழுமையான மன்னிப்பை கொடுத்து விட்டார். இவர்களை தொடர்ந்து இனி எதிர்காலத்தில் தங்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னிப்பளித்து விட்டான், அவர்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள். பக்கத்துல இருந்த உமர் இல்லாதவங்க அவங்க மீண்டும் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், ஹாதாலனா ஹாசா, இந்த அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் தங்கியதற்காக பாவ மன்னிப்பு என்பது நமக்கானது மட்டுமா? நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா மன்னித்திருக்கிறானா? எதிர்காலத்துல வரவங்களுக்கும் இது உண்டா என்று கேட்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா லக்கும் வலிமன் அத்தா மின் பஅதிக்கும் இலா யௌமில் கியாமா, இது உங்களுக்கும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உலகம் அழிகிற வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது பொதுவானது, எல்லாருக்குமே இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஸ்தலிஃபாவினுடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த முஸ்தலிஃபாவுடைய சட்டங்கள், இதனுடைய செய்ய வேண்டிய அமல்கள், இங்க இருக்கக்கூடிய சிறப்புகள் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 1க்கு 2 முறை 3 முறை இந்த முஸ்தலிஃபா சம்பந்தமான செய்திகள், மினா சம்பந்தமான செய்திகள், அரஃபா சம்பந்தமான செய்திகள் கேட்டு கேட்டு உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு, தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்ய உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். ஒண்ணுமே தெரியாம அங்க போய் இருந்துக்கிட்டு நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வந்துடக்கூடாது. குறைஞ்சபட்சம் அதனுடைய வரலாறுகளை, அதனுடைய நன்மை தீமைகளை, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா எந்த ஒரு வேலையையும் நாம தெரியாம செய்யக்கூடாது. ஒரு கடை வைக்க போறீங்க, அந்த கடை சம்பந்தமாக தொழில் நிமித்தமான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் தொழிலும் தெரியாம நீங்க ஒரு தொழில் செய்வீங்களா? ஒரு மளிகை கடை வைக்க போறீங்க, மளிகை கடை எப்படி நடத்துறது அப்படின்னு தெரியாமலாம் நீங்க மளிகை கடை வைப்பீங்க? ஒரு வீடு கட்டணும், ஒரு இன்ஜினியர் வச்சு தானே செய்கிறோம். அதுபோல ஒன்னையும் நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம செய்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய அமலையும் நீங்க தெரிஞ்சிக்காம செய்யாதீங்க, தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த காணொளிகளை நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க, மற்றவர்களையும் பார்க்க தூண்டுங்க. ஹாஜிகள் அனைவரும் இதை பார்த்து விட்டு அமல் செய்தால் முழுமையான நன்மைகள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாண்டு ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. அந்த ஹாஜிகளுக்காக துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்கள், மற்றவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள், எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அருள்வானாக. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபையும், பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினையும் வல்ல அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.